சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுனால வெயிட் கெயின் ஆகும்னு யாருங்க சொன்னா? இன்னைக்கான ஃபேட் லாஸ் ஜெர்னி டே 9ல நம்ம சகோதரர் ஒருத்தர் ஆந்திரா வரைக்கும் சின்ன ஷூட்டுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அதனாலே விடிய காத்தால எங்க ஊர் ஃபேமஸான வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டு கரெக்டாக ஒரு 5:45 ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதையும் மறந்துட்டு வண்டி ஓட்டிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு தமிழ்நாடு பார்டர் ரீச் பண்ணோன்னே அந்த தமிழ்நாடு பார்டருக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு சின்ன கடையில் எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆயில் கம்மியாக அண்ட் வெஜ்ஜிஸ் அதிகமாக. ஸோ இந்த ஒரு லோ ஆயில் எக் ஃப்ரைட் ரைஸில் 40 கிராம் ப்ரோட்டீனும் 1000 கேலோரிஸும் இருக்கு. ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம டெஸ்டினேஷனுக்கு கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிட்டோம். அங்க போயிட்டு ஒரு ½ ஹவர்ல ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 4-4:15 வாக்குல ஷூட்டை முடிச்சாச்சு. ஷூட்டை முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்நாக்குக்காக ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஹீட்டா அப்படியே சென்னை கிளம்பலாம் பிளான் பண்ணி ஒரு 6 மணிக்கா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். தென் நைட் ஒரு 9 மணி வாக்குல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு தாபால் நிறுத்தி ஒரு பாயில்டு சிக்கன் ரைஸ் ஆயில் கம்மி அண்ட் ஓவர் வெஜ்ஜீஸ்ல சாப்பிட்டேன். இந்த ஒரு சிக்கன் ரைஸ்ல 40 to 50 கிராம் புரோட்டீன்ஸும் அதே 1000 கேலரிஸும் இருக்கு. என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் 2970. நான் எடுத்துக்கிட்டது இன்னைக்கு மொத்தம் அரௌண்ட் ஒரு 2200 to 300 கேலரிஸ் இருக்கும். ஸோ இதனால நான் 600 கேலரிஸ் டெஃபிஷிட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 90 கிராம் புரோட்டீன்ஸுமே எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பா ஃபேட் கெயின் ஆகவே ஆகாது. இதோட வீடியோவும் முடிக்கிறேன். பாய்.